வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இன் சீட்ஸ் வெர்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியகாந்தி விதை. சூரியன்கிட்ட தீராத காதல் கொண்டது தான் இந்த சூரியகாந்தி பூ. சூரியன் எந்த திசையில் இருக்குமோ அந்த திசையை நோக்கி தான் இந்த பூவும் இருக்கும். ஒரு பெரிய சூரியகாந்தியோட தலையில் கிட்டத்தட்ட 2000 விதைகள் இருக்குமா. சூரியகாந்தி விதையில் கால்சியம், அயன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், செலினியம், சிங்க், காப்பர் முதலான மினரல்ஸ்களும், விட்டமின் B1, B2, நியாசின், B6, ஃபோலேட், கோலின், விட்டமின் E, விட்டமின் K முதலான விட்டமின்களும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல்னு ஏகப்பட்ட பண்புகளும் இதில் நிறைஞ்சிருக்கு. இதய ஆரோக்கியம் மேம்பட பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸு, மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னு ரெண்டுமே இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் B3 மொத்த கொழுப்போட அளவையும் இதய நோய்களோட அபாயத்தையும் குறைக்குது. விட்டமின் B5 நல்ல கொழுப்போட அளவை இன்க்ரீஸ் பண்ணி மொத்த சீரம் கொழுப்போட அளவை குறைச்சி இதய நோய், கொலஸ்ட்ரால், ஹை பிபி போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. சூரியகாந்தி விதையில் இருக்கக்கூடிய விட்டமின் E ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால செல்ஸ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குது. மேலும் செலினியமும் காப்பரும் இருக்கிறதால கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இதில் ஹை ப்ரோட்டீனும் லோ கிளைசமிக் இண்டெக்ஸும் இருக்கிறதால இந்த சூரியகாந்தி விதையை டயபெட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். கல்லீரலில் உள்ள டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணி லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. உடல் இயக்கத்தை சீராக வச்சு ஜீரணத்தை சரி செஞ்சு மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்குது. மேலும் பசியை கட்டுப்படுத்தும். அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணமும் வராததால் வெயிட்டை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூரியகாந்தி விதையையும் எடுத்துக்கலாம். ரத்த அழுத்தத்தையும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற மன அழுத்தம் வரவிடாது. அனிமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யும். தலைமுடி வளர்ச்சிக்கு உதவும். காயங்கள் குணமாகிறத துரிதப்படுத்தும். பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை அப்படியே ராவாக எடுத்துக்காம லைட்டாக வறுத்துட்டோ இல்லை வறுத்து பொடிச்சோ யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள ஆன்டி நியூட்ரியன்ஸ் கூட நியூட்ரல் ஆயிரும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச இந்த சூரியகாந்தி விதையை டெய்லி 1 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது டெய்லி 15லிருந்து 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதை தாண்டி அதிகமாக எடுத்துக்கிறப்ப இதில் கலோரி அதிகமாக இருக்கிறதால அதிக அளவு இன்டேக் எடுத்தோம் அப்படின்னா அது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும். சூரியகாந்தி விதையில் கேட்மியம் அதிகமாக இருக்கிறதால அதிகமாக எடுக்கிறப்ப கிட்னி ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். சுத்தமற்ற அல்லது முளைத்த சூரியகாந்தி விதைகளை சாப்பிட்டா அது சால்மோனெல்லா போன்ற பாக்டீரியா தொற்றுகளுக்கு வழிவகுக்கும். சீட்ஸ் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எக்ஸிமா மாதிரியான ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி பேஷண்ட்ஸ், ரத்தத்தில் ஹை பொட்டாசியம் இருக்கிறவங்க இதை அறவே தவிர்த்துக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சூரியகாந்தி விதை பற்றின இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.